ஒன் ஆஃப் தி பெஸ்ட் டிசைன் செக்மெண்ட்னு சொல்லலாம். NS160 கம்பேர் பண்றப்போ இந்த N160 பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்லலாம். இது பெஸ்ட் சிட்டி பைக்குன்னு சொல்லலாம். ஸோ நீங்க டெய்லி ஆஃபீஸ் யூசேஜுக்கு யூஸ் பண்றீங்க, ஸோ இல்ல டெய்லி யூஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லி நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வெஹிக்கிள் நீங்க கண்ண மூடிட்டு எடுக்கலாம். இந்த வெஹிக்கிளோட எக்ஸ்ட்ராஸ்ட் நோட்டு கேட்போம். ஸோ ரொம்ப பேஸான ஒரு எக்ஸ்ட்ராஸ்ட் நோட் தான் இங்க யூஸ் பண்ணிருக்காங்க. Hey guys, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு TN75 Moto Vlog. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன வெஹிக்கிள் பார்க்க போறோம்னா பஜாஜோட 160 வெஹிக்கிளை பற்றி தான் கைஸ் பார்க்க போறோம். ஸோ ரீசெண்டாக இந்தியன் மார்க்கெட்டில் ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்க அந்த கேட்டகரி தாங்க இந்த 160 கேட்டகரி. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது N160. ஓகேவா? இந்த வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் தி பெஸ்ட் டிசைன் செக்மெண்ட்னு சொல்லலாம். கைஸ் இந்த N160ல மொத்தம் 2 வேரியண்ட் வச்சிருக்காங்க. அந்த வேரியண்ட்டுக்குள்ளாடியும் 2 மாடல் வச்சிருக்காங்க. ஓகேவா? இப்போ நம்மகிட்ட இருக்கிறது பார்த்தீங்கன்னா டாப் வேரியண்ட் டியூஎஸ் சேனல் வித் USD ஃபோர்க் யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த N160 தான் நம்மகிட்ட இருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா USD ஃபோர்க்ஸ் இல்லாமல் இன்னொரு மாடல் உண்டு. அதில் டியூல் சேனல் ABS யூஸ் பண்ணியிருப்பாங்க. இன்னொரு வேரியண்ட் பார்த்தீங்கன்னா சிங்கிள் சீட் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த வேரியண்ட்ல பார்த்தீங்கன்னா சிங்கிள் சேனல் ABS ஒன்று இருக்கு, டியூல் சேனல் ABS ஒன்று இருக்கு. ஸோ இதில் என்னெல்லாம் சேஞ்சஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த USD ஃபோர்க்ஸ் அந்த சிங்கிள் சீட்டில் வராது. அது இது இந்த டாப் வேரியண்ட்ல மட்டும்தான் அந்த USD ஃபோர்க்ஸ் வரும். மற்றபடி எல்லாத்துலேயுமே டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அது மாதிரி ப்ளூடூத் கனெக்டிவிட்டிலையும் கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கு. அந்த USD ஃபோர்க்ஸில் ABS மோடு வரும். வேற எந்த வேரியண்ட்லையும் ABS மோடு வரவே செய்யாது. அது மாதிரி ப்ளூடூத் கனெக்டிவிட்டி இருக்கும். அதுலேயும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கு. அந்த டாப் வேரியண்ட்ல மட்டும்தான் அந்த 10x10 நேவிகேஷன், அதுக்கப்புறம் அந்த ABS மோடம் வரும். மற்ற எந்த வேரியண்ட்லையும் அந்த 10x10 நேவிகேஷன் அது வராது. மற்றபடி SMS அலர்ட்ஸ், கால் அலர்ட்ஸ் மட்டும் பார்த்துக்கலாம். நம்ம என்ன பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா இந்த பிராண்ட் நியூ N160 பற்றி தான் கைஸ் பார்க்க போகிறோம். எனக்கு பொதுவாக நான் போன வீடியோவில் டியூக் 160 நான் கேப்சர் பண்ணியிருந்தேன். ஸோ எனக்கு ஃபுல்லாகவே டியூக் 160 தான் வாயில் வருது. 10 வருஷத்துக்கு முன்னாடி ஃபுல்லி லோடட் ஃபியூச்சர்ஸ் வச்சு ஒரு வெஹிக்கிள் லான்ச் பண்ணணும்னா கண்டிப்பாக நம்ம பஜாஜ் தான் சொல்லணும். 220 இருக்கட்டும், அதாவது NS200 இருக்கட்டும். ஸோ அப்படி நிறைய வெஹிக்கிள் லான்ச் பண்ணாங்க. ஸோ இப்போ அதர் பிராண்டை கம்பேர் பண்ணுறப்போ இவங்க டிசைன் எல்லாமே கொஞ்சம் பழைய டிசைன் மாதிரி ப்ரெசென்ட் பண்ணிட்டு இருக்கு. பட் இப்போ ரீசெண்டாக லான்ச் பண்ண அந்த 160 மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பார்க்குறதுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லலாம். ஸோ நம்மகிட்ட தான் அந்த வெஹிக்கிள் இருக்குது. ஸோ பார்க்குறதுக்கு இந்த கலர் தீம் வேற லெவலில் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 கலர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு வேரியண்ட்லையும் 3 கலர் இருக்குது. சரியா? ஸோ இந்த வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு NS160 கம்பேர் பண்ணுறப்போ இந்த N160 பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம நோட் பண்ணுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹெட்லைட்டுங்க. ஸோ இந்த ஹெட்லைட் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொஜெக்டர் ஹெட்லைட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது பிரைட்டு டிம் எல்லாமே அந்த ஒரே ப்ரொஜெக்டில் வந்துடும். அதே சைடில் ஒரு டிஆரில் கொடுத்துருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியும். ஸோ இந்த டிஆரில் இந்த ப்ரொஜெக்டரும் நீங்கள் ஆன் பண்ணால் கண்டிப்பாக வண்டி ஸ்டார்ட் பண்ணால் மட்டும்தான் இந்த ப்ரொஜெக்டர் டிஆர்லாம் தெரியும். டேன் இண்டிகேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா LEDயில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா KTMலையும் RS200, Dominar 400 யூஸ் பண்ணுற அதே பிளிங்கர்ஸ் தான் இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப பிரைட்டாக இருக்குன்னு சொல்லலாம். இது நைட் டைம் பார்க்குறதுக்கு இந்த LED ப்ரொஜெக்டர் இருக்குல்ல, இந்த ப்ரொஜெக்டரும் ரொம்ப பிரைட்டாக இருக்குன்னு சொல்லலாம். இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிளைனாக இருக்குது. இது ஒரு விண்ட்ஷீல்டு யூஸ் பண்ணியிருப்பி இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். பட் இந்த டிசைனுக்கு இந்த விண்ட்ஷீல்டு இல்லாதது தான் கொஞ்சம் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். ஃபுல்லாகவே ஃபைபரில் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதே லுக்கில் தான் அந்த NS400 அது இதே லுக்கில் தான் இருந்துச்சு. இதில் ஒரு தண்டர் மாதிரி ஒரு டிஆரில் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல குவாலிட்டியான ஒரு அழகான ஒரு டிசைன் வச்ச ஒரு மெக்கார்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது 2 பீஸாக வருது. பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த ஹெட்லைட்டு பார்த்த அப்புறம் அப்படியே இந்த டிசைனை பற்றி பார்ப்போம். இந்த ஃபேரிங்கை பற்றி பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைபர் ஃபினிஷிங்கில் செம்ம அழகாக கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் N160 சொல்லிட்டு இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதை ஸ்டிக்கரில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 3Dயில் பல்சர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஃபுல்லாக கிளாஸி ஃபினிஷ் தாங்க. ஸோ அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டிக்கர் மாதிரி மேட் மாதிரி யூஸ் பண்ணியிருக்காங்க. பார்க்குறதுக்கு கொஞ்சம் அழகாக இருக்குன்னு சொல்லலாம். இன்ஜின் கார்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த இன்ஜின் கார்டு பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குன்னு சொல்லலாம். சிங்கிள் ஹேண்ட் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்படியே நீங்கள் இந்த சைட் பார்த்தீங்கன்னா NS200 இது ஒரு சேசியாக கொடுத்துருந்தாங்க. பட் இது சேசி மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆனால் அது பிளாஸ்டிக்கில் கொடுத்துருக்காங்க. இந்த பார்ட்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லலாம். இது அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க. இதுலேயும் ஒரு N160 மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்படியே இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு கிராபிள் கொடுத்துருக்காங்க. இந்த டெயில் லைட்டு நார்மலாக நம்ம பல்சரில் இருக்கிறது மாதிரி இல்லாமல் கொஞ்சம் வித்தியாசமாக ட்ரை பண்ணியிருக்காங்க. இதுவும் பார்க்குறதுக்கு கொஞ்சம் டிசைனர்ஸ் பார்க்குறது நல்லா இருக்கும். ஸோ இந்த வெஹிக்கிளில் இந்த டெய்லைட் பார்த்தீங்கன்னா LEDயில் தான் கொடுத்துருக்காங்க. இந்த டெய்லைட்டுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு டெயில் டிடி யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு ஷார்ட்டான டெயில் டிடி தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது யங்ஸ்டருக்கு ரொம்பவே பிடிக்கும்னு சொல்லலாம். அதே சிங்கிள் சேனல் ABS சொன்னேன்ல, அந்த சிங்கிள் சீட்டு அந்த சீட்டில் பார்த்தீங்கன்னா நார்மல் வெஹிக்கிளில் வர மாதிரி அந்த ஃபைபர்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா சேர் கார்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. டயர் ஹக்கர் இதில் டிஃபால்ட்டாக கொடுத்துருக்காங்க.
ஃப்ரண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா யூஎஸ்டி ஃபோக்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா 37mm யூஎஸ்டி ஃபோக்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. டியூல் சேனல் ஏபிஎஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதான் டியூல் டிஸ்க் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட் சைடு பார்த்தீங்கன்னா 300mm டிஸ்க் பிரேக் யூஸ் பண்ணியிருக்காங்க. பேக்கில் பார்த்தீங்கன்னா 230mm டிஸ்க் பிரேக் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஃப்ரண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா 100 செக்ஷன் டயர் கொடுத்துருக்காங்க. பேக்கில் பார்த்தீங்கன்னா 130 செக்ஷன் டயர் கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே 17 இன்ச்சஸ் வீல் தாங்க. இந்த N160ல் கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தீங்கன்னா 165mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது என்னென்ன அண்டர்பிள் எக்ஸ்ட்ராஸ் யூஸ் பண்ணுறதால ஸோ நமக்கு ஓரளவுக்கு ரொம்பவே ஷார்ட்டாக இருக்குன்னு சொல்லலாம். பார்த்தீங்கன்னா தெரியும் அண்டர்பிள் எக்ஸ்ட்ராஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நார்மலாக எக்ஸ்ட்ராஸ் கொடுத்துருப்பி இன்னும் கிரவுண்ட் கிளியரன்ஸ் ரொம்பவே அதிகமாக தெரிஞ்சுக்கன்னு சொல்லலாம். எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா சீட் ஹைட் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நிறைய பேர் ஷார்ட்டாக இருப்பீங்க, மீடியமாக இருப்பீங்க, ஹைட்டாக இருப்பீங்க. ஸோ இந்த வெஹிக்கிள் எல்லாருக்குமே சூட்டபிள் ஆகும். ஸோ இது பார்த்தீங்கன்னா 795mm சீட் ஹைட் தாங்க இருக்குது. ஸோ ஓரளவுக்கு ஷார்ட் ரைடருக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சீட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒய்டான ஒரு சீட் யூஸ் பண்ணியிருக்காங்க. பில்லியனுக்கும் சரி இல்லை ரைடருக்கும் சரி. பில்லியன் சீட்டில் இருக்கிறவங்க ஃப்ரெண்டில் வராமல் இருக்கிறதுக்கு ஒரு தடுப்பு மாதிரி யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபைனலி இந்த வெஹிக்கிளோட இதயத்தை பற்றி பார்ப்போம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 164.8cc இன்ஜின் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது இது பவர் பார்த்தீங்கன்னா 16 PS பவர் யூஸ் பண்ணியிருக்காங்க. டார்க் பார்த்தீங்கன்னா 14.6 நியூட்டன் மீட்டர் டார்க் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம ஊருக்கு ஓரளவுக்கு சூட்டபிளான ஒரு வெஹிக்கிளுங்க. ஸோ சிட்டி சைடு ஓட்டுறீங்கன்னா இந்த வெஹிக்கிள் ஹேண்டில் பண்ணுறப்பவும் வேறு லெவலில் இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இந்த வெஹிக்கிளில் பார்த்தீங்கன்னா 5 கியர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த N160ல் ஒரு மஸ்குலரான ஒரு டேங்க் யூஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப பெருசாக இருக்குன்னு சொல்லலாம். இதில் 14 லிட்டர்ஸ் ஃபியூல் டேங்க் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மைலேஜ் பார்த்தீங்கன்னா 40 to 45 கிட்ட கிடைக்குன்னு சொல்லிட்டு கம்பெனி தரத்துலன்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் எப்படி ஓட்டுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி இந்த வெஹிக்கிள் மைலேஜ் உங்களுக்கு கொடுக்கும். சரியா, அடிச்சு ஓட்டுனீங்கன்னா மைலேஜ் ரொம்பவே ட்ராப் ஆகும். ஸோ நீங்கள் கரெக்டாக ஓட்டுனீங்கன்னா இந்த வெஹிக்கிள் நல்லாவே மைலேஜ் கொடுக்குன்னு சொல்லலாம். ஸோ இது பெஸ்ட்டு சிட்டி பைக்குன்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் டெய்லி ஆஃபீஸ் யூசேஜுக்கு யூஸ் பண்ணுறீங்க, ஸோ இல்லை டெய்லி யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வெஹிக்கிள் நீங்கள் கண்ண மூடிட்டு எடுக்கலாம். நான் பஜாஜ் தரத்தில் புதுசாக ஒன்று நோட் பண்ணான்னு பார்த்தீங்கன்னா இந்த N160ல் மட்டும்தாங்க இந்த மாதிரி ஒரு டைப்பான ஒரு ஹேண்டில் பார் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஹேண்டிலிங் பண்ணுறப்போ வேறு லெவலில் இருக்குன்னு சொல்லலாம். நார்மலாக நீங்கள் பல்சர் 150 கம்பேர் பண்ணுறப்போ இந்த 160 இந்த ஹேண்டில் பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். அது மாதிரி இல்லை சுவிட்ச் செட்டப் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வர மாடல் எல்லாமே இந்த பஜாஜ் தரத்துல இருந்து இதே மாதிரி சுவிட்ச் செட்டப் தான் யூஸ் பண்ணுறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பிரைட்டு டிம்மு பாஸ் எல்லாமே ஒரே சுவிட்சில் கொடுத்துருக்காங்க. கன்சோலை நம்ம கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த சுவிட்ச் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதே பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டர் சுவிட்ச், ஹார்ன் சுவிட்ச் இங்கே கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இன்ஜின் ஆன் பண்ணுற சுவிட்ச், அதே மாதிரி இந்த ஹெட்லைட் ஆன் பண்ணுற சுவிட்சும் இதில் டிஃபால்ட்டாக கொடுத்துருக்காங்க. இப்போ நிறைய வெஹிக்கிளில் கொடுக்குறது இல்லை, இப்போ இந்த வெஹிக்கிளில் கொடுத்துருக்காங்க. அது மாதிரி வண்டியை ஸ்டார்ட் பண்ணுற சுவிட்சு கீழே கொடுத்துருக்கு. கைஸ் மெயினாக நோட்டீஸ் பண்ணுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த யூஎஸ்பி சார்ஜர் டிஃபால்ட்டாகவே கொடுத்துருக்காங்க. அது ஃப்ரண்ட் சைடில் வச்சுருக்காங்க. ஸோ அதான் எனக்கு இஷ்டப்படலை. இது இங்கேயும் ஒழிச்சதாச்சும் திருப்பி இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வெளியே சடனாக ரைடோ இல்லைனா எங்கேயாச்சும் எடுத்துகிட்டு போகிறீங்க, இல்லைனா வீட்டில் பவர் கட்னா இருந்தால் கூட இந்த வண்டி ஸ்டார்ட் பண்ணி இதில் சார்ஜ் போட்டுக்கலாம். இதில் டைப் சி கொடுக்கல, யூஎஸ்பி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வெஹிக்கிளோட கீ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தாங்க இருக்குது. ஸோ நார்மலாக நம்ம 150 வேறு மாதிரி இருக்கும், அதே மாதிரி 200cc சீரீஸ்லாம் வேறு மாதிரி இருக்கும். ஆனால் இந்த N160ல் இந்த மாதிரி தான் கீ கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த எல்சிடி கன்சோலை பார்க்குறப்போ நைட் டைம் பார்க்குறதுக்கு பயங்கரமாக இருக்குன்னு சொல்லலாம். அது இது நீங்கள் டே டைம் பார்க்குறதுக்கு உங்களுக்கு கண்ணுக்கே தெரியாது, அந்த மாதிரி விசிபிள் இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா இது ரொம்பவே நெகட்டிவ் ஷேடில் இருக்குது. ஸோ இவங்க எப்போ டிஎஃப்டி கொடுப்பாங்கன்னு தெரிலங்க. ஸோ என்னென்னா ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பஜாஜில் தான் ஃபஸ்ட்டு அப்டேட் கொடுப்பாங்க. இல்லைனா எதுவாக இருந்தாலும் பஜாஜில் பார்க்கலாம். நீங்கள் என்ன தான் ஒரு பவர்ஃபுல் வெஹிக்கிளாக இருந்தாலும் சரி, இல்லைனா ஒரு ஃபியூச்சரிஸ்டிக்காக ஒரு வெஹிக்கிள் பார்க்கணுனாலும் பஜாஜில் பார்க்கலாம். ஆனால் இப்போ ரொம்பவே பேக் அடிச்சிட்டாங்க. ஸோ இவங்க கம்பேக் கண்டிப்பாக கொடுக்கணும்னு சொல்லலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக டிவிஎஸில் RTXன்னு சொல்லிட்டு 300 சொல்லி ஒரு வெஹிக்கிள் லான்ச் பண்ணாங்க. பயங்கரமாக இருக்குது. ஸோ அது ஒரு பவர்ஃபுல் செக்மெண்ட்னு சொல்லலாம். அதே மாதிரி இவங்களே லான்ச் பண்ணாங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்குன்னு சொல்லலாம். நீங்கள் ஒரு 2015 நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த RS 200 லான்ச் பண்ணி அலற விட்டாங்க. ஸோ அதே மாதிரி இப்போவும் ஒரு கம்பேக் கொடுத்துட்டாங்கன்னா பல்சரில் வரக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ யாருக்காச்சும் இந்த மாதிரி ஒரு மிஸ்ஸிங் வேர்ட்ஸ் இருக்குன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது இவங்க இப்படி பண்ணிகிட்டு இருக்குது. ஸோ இன்னும் கொஞ்சம் பெட்டரான டிசைன், பெட்டரான ஃபீச்சர்ஸ், அதே மாதிரி நிறைய ஸ்பெக்ஸ் எல்லாம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு நானும் ஆசைப்பட்றேன். ஸோ அப்படி ஆசைப்பட்டுனா கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா காம்படிட்டர் பார்த்தீங்கன்னா ஹீரோவாக இருந்தாலும் சரி, டிவிஎஸ்ஸாக இருந்தாலும் சரி, முன்னாடி ரொம்ப மொக்க போட்டுட்டு இருந்தாங்க. இப்போ பயங்கரமாக பிரைட் ஆகிட்டாங்க. முன்னாடி பிரைட்டாக இருந்தவங்க இப்போ மொக்க போடுற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. இந்த கன்சோலை பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்ம வெஹிக்கிளில் காமிக்கிற மாதிரி இதில் எல்லா டீட்டெயிலும் காமிக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா RPM மீட்டர், எத்தனை கியரில் இருக்குன்னு சொல்லிட்டு இதில் காமிக்குது. அது மாதிரி ஃபியூல் கேஜி, அது மாதிரி டைமு, அது மாதிரி எவ்வளோ ஸ்பீடு போகும் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்குது. ட்ரிப் A ட்ரிப் B எல்லாம் கிளியராக காமிக்குது கைஸ்.
ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 3 ஏபிஎஸ் மோடு கொடுத்துருக்காங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஆமாங்க, இதில் 3 ஏபிஎஸ் மோடு இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், இதில் ரோடுன்னு இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டபுள் டேப் பண்ணிங்கன்னா மோட்ஸ் எல்லாம் வரும். ரோடு, ரைனு, அதுக்கப்புறம் ஆஃப் ரோடு, மொத்தம் அப்படி 3 ரைட் மோட்ஸ் கொடுத்துருக்காங்க. 3 ஏபிஎஸ் மோட் கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஏற்ற மாதிரி ஏபிஎஸ் நமக்கு ஃபங்க்ஷன் ஆகும். உட்காந்து பார்க்குறப்போ இந்த வெஹிக்கிள் ரொம்பவே ஒய்டாக அழகாக இருக்குன்னு சொல்லலாம். இன்னொன்று நான் நோட்டீஸ் பண்ணது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிளச் ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்குன்னு சொல்லலாம் கைஸ். ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குன்னு சொல்லலாம். அது ஏன் இதில் ஸ்லீப்பர் கிளச் கிடையாது, பட் இந்த வெஹிக்கிளில் இந்த கிளச் பயங்கரமாக இருக்குன்னு சொல்லலாம். இந்த ஃபுட் ரெஸ்ட்டும் ரொம்ப அக்ரெசிவாக ஃப்ரண்ட்ல இல்லாமல் ஓரளவுக்கு பேக்கில் இருக்குன்னு தான் சொல்லலாம். ஃபைனலி இந்த வெஹிக்கிளோட எக்ஸ்ட்ராஸ்ட் நோட்டு கேட்போம். ஸோ ரொம்ப பேஸான ஒரு எக்ஸ்ட்ராஸ்ட் நோட்டு தான் இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. N250ல் ஒரு எக்ஸ்ட்ராஸ்ட் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது ரொம்ப பேஸாக இருக்குது. அதை கம்பேர் பண்ணுறப்போ இது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஸோ இருந்தாலும் பார்ப்போம். இந்த ஹில் சுவிட்ச் ஆன் பண்ணிவிட்டு கீழே இந்த பவர் பட்டன் நமக்கும் வாவ் ஒரு பேஸான எக்ஸ்ட்ராஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த எக்ஸ்ட்ராஸ்ட் நோட் பார்த்தீங்கன்னா ரொம்ப பேஸாக இருக்குது. ஸோ அண்டர்புல் எக்ஸ்ட்ராஸ்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க. யாருக்கெல்லாம் இந்த எக்ஸ்ட்ராஸ்ட் நோட் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க கைஸ். எனக்கு ரீசெண்டாக ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஸோ ஃப்ரண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி பார்த்தீங்களா, இந்த ஒயிட் எல்இடி ஹெட்லாம்ப் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. டிஆர்லாம் ஒயிட்டாக தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. N160 இங்கே நிற்குது, அதே இது NS160 இங்கே நிற்குது. எந்த மாடல் உங்களுக்கு பிடிச்சிருன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க கைஸ். இந்த வெஹிக்கிள் யார் ரிவ்யூக்கு கொடுத்தான்னு பார்த்தீங்கன்னா, மார்த்தாண்டத்தில் இருக்க ஏதேன் மோட்டார்ஸ். ஸோ யாருக்காச்சும் என்கரீஸோ டெஸ்ட் ட்ரைவோ இருக்குன்னா கண்டிப்பாக எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க. ஸ்க்ரீன்லேயும் நம்பர் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன்லேயும் அவங்க நம்பர் கொடுக்குறேன். ஃபைனலாக வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ இந்த வெஹிக்கிள் யாருக்கெல்லாம் யூஸ் ஆகுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். டெய்லி நீங்கள் பைக் ஓட்டுவீங்க, டெலிவரி பாயாக வேலை பார்க்குறீங்க, இல்லைன்னா ஆஃபீஸ் டெய்லி போகிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்ணை மூடிட்டு இந்த N160 நீங்கள் பை பண்ணலாம். நான் லாங் டிரைவ் போவேன் அப்படிலாம் நீங்கள் நினச்சிங்கன்னா இதில் N250 இருக்குது, அதுக்கப்புறம் NS200 இருக்குது, RS200 இருக்குது. ஸோ நமக்கு ட்ரிப்பு போகிறதுக்கு பயங்கரமாக 2 வெஹிக்கிள் வச்சுருக்காங்க. டாமினார் 250, அதுக்கப்புறம் டாமினார் 400 இருக்குது. ஸோ அதை நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இந்த வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா டெய்லி நம்ம யூசேஜுக்கு இந்த வெஹிக்கிள் ரொம்பவே சூட்டபிள் ஆகும். நம்ம இந்த வண்டியோட ப்ரைஸை பற்றி பார்ப்போம். ஸோ நம்மகிட்ட இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டாப் வேரியண்ட், இந்த UST ஃபோக்ஸ் வேரியண்ட். ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் ஆன் ரோட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1,62,000 ஆன் ரோடில் சேல் ஆகிட்டு இருக்கு. இந்த வெஹிக்கிளோட ஐபி பார்த்தீங்கன்னா அதாங்க நான் கேட்குறப்போ ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு. ஒரு 15,000 இருந்தனாலே இந்த வெஹிக்கிளை நீங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டுக்கலாம். ஸோ நான் சொன்ன ப்ரைஸ் எதுவும் பார்த்தீங்கன்னா இந்த டாப் வேரியண்ட், சரியா? அதே இது சிங்கிள் சேனலில் சிங்கிள் சீட் இருக்குல்ல, சிங்கிள் சீட் வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 1,47,000 தாங்க சேல் ஆகுது ஆன் ரோட் ப்ரைஸ். அதே இது சிங்கிள் சீட்டில் டியூயல் சேனல் இருக்குல்ல, அது பார்த்தீங்கன்னா 1,50,000 சேல் ஆகுது. அதே இது டியூயல் சீட்டில் UST ஃபோக்ஸ் இல்லாமல் ஒரு வேரியன்ட் இருக்குன்னு சொன்னேன்ல, அது பார்த்தீங்கன்னா 1,53,800 சேல் ஆகுது. ஸோ இது உங்களுக்கு எது இஷ்டப்படுதோ அதை நீங்கள் பை பண்ணிக்கலாம். நிறைய பேருக்கு டவுட் இருக்குது என்னன்னு பார்த்தீங்கன்னா, 2 வேரியண்ட்டில் 4 மாடல் வச்சுருக்காங்க, எது எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி டவுட் இருக்கும். ஸோ அது சின்ன ஒரு எக்ஸ்பிளனேஷன் தான். நீங்கள் ஃபேமிலியாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அந்த சிங்கிள் சீட் இருக்கு தெரியுமா, அதை எடுத்துக்கலாம். அதே இது நீங்கள் யங்ஸ்டராக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த டியூயல் சீட் எடுக்கலாம். காலேஜுக்கு குறிப்பாக போயிட்டு இருக்கேன் அப்படின்னா கண்டிப்பாக இந்த UST ஃபோக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த வெஹிக்கிள் எடுக்கலாம். ஏன்னா இது பார்க்குறதுக்கு ரோட் ப்ரெசன்ஸ் பயங்கரமாக இருக்கும், பார்க்குறதுக்கு கொஞ்சம் சக்ஸியாகவும் இருக்கும், கேர்ள்ஸை லைக் பண்ணுவாங்க. இந்த வீடியோ ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாடா பாய், நெக்ஸ்ட் சந்திப்போம்.